ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறாரா? கர்த்தர் கிருபையாக இந்த 2 மாதங்களை முடித்து 3ஆம் மாதத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாருக்காக நன்றி சொல்கிறேன். எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இந்த வருஷம் தொடங்கினது வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார். பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறதா இருக்கிறது. இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் ஒரு போன மாதத்தில் நல்ல வார்த்தை கொடுத்தார் பாருங்க. அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும், அது சொன்னதை நிறைவேற்றும்னு சொல்லிட்டு நீங்கள் அருமையாக ஆராதிக்கும் போது பாடணும். நீ நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்து நிறைவேற்றுவீர். காரணம், நம்ம ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில் கூட கர்த்தர் அநேக காரியங்களை இந்த வருஷத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த வருஷம் துவங்கும்போது நம்ம கொடுத்த வாக்கு தத்தம், என்னை கேளும். நம்ம பிரச்சனையை நம்ம கேட்க மாட்டோம், கேட்கணும் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் என்னை கேளும், அப்பொழுது தேசங்களை உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன், பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக தருவேன். தேசங்கள்னால் மனிதர்கள், பூமியின் எல்லைகள்னால் இடங்கள். அதாவது சரியான நபர்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சரியான இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நம்மை வைக்கிறவராக இருக்கிறார். இந்த வருஷம் அதுதான் ஆண்டவர் நம்ம வாக்கு கொடுத்தார். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல், கருவி என்னன்னா தேவ ஞானம். இந்த ஞானத்தில் நம்ம வளரணும். அதனால தான் ஞானத்தை குறித்து நிறையா கற்றுக்கொள்ளணும், தேவ ஞானத்தை பற்றி கற்றுக்கணும். ஏன்னா இது வந்து யூனிவர்சிட்டியில் கிடைக்காது, டாக்டரேட்டில் கிடைக்காது, நமக்கு பெரிய அறிவாளிகள் வந்து சொல்லி கொடுத்தாலும் கிடைக்காது. ஏன்னா அவங்க உலகத்தில் இந்த ஞானம் இல்லை, இது தேவன் கொடுக்குற ஞானமாக இருக்கிறது. அதனால் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மை அதிகமாக நம்மோடு இடைப்படுகிறார். வியாழக்கிழமையில் அதை குறித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அருமையாக நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. ஆண்டவர் அவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது அவர் அதை செய்து முடிப்பார். அதனால் இந்த மாதத்துக்கும் நம்ம வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறோம். முன்னாடி கடந்த மாதத்தில் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அநேக ஆண்டுகளாக ஊழியத்துக்காக ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியத்துக்கான ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒவ்வொரு விஷயம் அங்கே சென்று ஊழியம் செய்ய நடத்துவார். ஆனால் கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய திட்டத்தின்படியாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு செல்லும்படியான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சுருந்தார். எப்பயுமே ஆண்டவர் எப்போ காரியங்களை செய்கிறாருன்னா, மனிதர்கள் கதவுகளை மூடும்போது தான் கர்த்தர் கதவை திறக்கிறாரு. அது மாதிரி கடந்த நாட்களில் அந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். அமெரிக்காவில் நிறைய மக்கள் உள்ளார வர முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் வந்து அங்கே போகிறதுக்கு ஆண்டவர் வாசலை திறந்தார். அந்த கடந்த 5 நாட்கள் தான் மிக நீளமான பயணம். ஆனால் தேவனுடைய கிருபை அந்த 5 நாட்கள் அங்கே போய் ஒரு அருமையான காரியத்தை ஊழியத்தில் பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்து, இன்றைக்கி மத்தியானம் சாயங்காலம் தான் வந்து சேர்ந்துட்டீங்க சர்வீஸ்க்கு. அப்படி வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். ஊழியத்தை கர்த்தர் நம்மை அடுத்த தளத்துக்குள்ளே அவருடைய காரியங்களில் தேவன் நடத்த விரும்புகிறார். ஆமென். அதனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். தினைக்கும் நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ரைட் பீப்புள் என் லைஃப்பில் வந்து சரியான நபர்கள் மாத்திரம் என் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவரே சரியான நபர்கள்ட்ட கொண்டு போங்க, வச்சுருங்க. மற்றதெல்லாம் ஆண்டவரை ரிமூவ் பண்ணுங்கள், என் வாழ்க்கையை விட்டு களைந்து போடுங்க. சரியான இடங்களிலே என்னை நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. மற்ற நான் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் விரும்புகிற மாதிரி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னை நடத்துங்க.
கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். பாருங்க, கர்த்தர் நடத்தும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? இவங்க உதவி செஞ்சாங்க, அவங்க உதவி செஞ்சாங்க, நான் செஞ்சேன், இப்போ அவங்க பண்ணாங்க, அவங்க அந்த பேச்சே வராது. இது யாருமே செய்யலைங்க, கர்த்தர் தாங்க செஞ்சார், அவருக்கு தாங்க மகிமை அப்படின்னு கர்த்தர் மகிமைப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். மகிமை அவருக்கு மட்டும்தான் போக வேண்டும். அதுதான் அற்புதமான வாழ்க்கை. ஸோ கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். முக்கியமாக அந்த நாங்கள் சென்றிருந்த அந்த இட்ஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மீடியா கிறிஸ்டியன் மீடியா கான்ஃபரன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஆவியான ஒரு நாள் எங்களை ஒரு இடத்துக்கு போகும்படியாக நடத்துகிறார். அங்கே நாங்கள் போகிறோம். போகும்போது அந்த இடத்துல ஒரு நின்று கொண்டிருந்தார். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவர் ஒரு கடவுளுடைய மனிதன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் யாருன்னு கூட எனக்கு பேர் ஞாபகம் வரல. அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் நினச்சி பார்த்தேன். அவர் அவர் பேர் இவாஞ்சலிஸ்ட் டேவிட் டிகா ஹெர்னாண்டஸ் அப்படின்ற ஒரு தேவ மனிதன். அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தனியாக அங்கே நின்று கொண்டிருந்தார். நாங்கள் நின்று நேரத்தில் பேசிய எங்களோட ரொம்ப அன்பாக பேசினார். எங்களுக்காக ஜெபிக்க கேட்டோம், ஊழியத்துக்காக ஜெபிக்க கேட்டோம், ஜெபிச்சார். அது மாத்திரம் இல்லை, அவரோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியாக ஒரு அழைப்பையும் கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கர்த்தர் நடத்தும் போது அவருடைய நடத்துதல்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய மூளையில் கர்த்தருடைய ஞானம் அது மேலானதாக இருக்குது. அதனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்கிறது ஒரே நோக்கத்துக்காக தான் வாழணும். நமக்காக ஆண்டவரை பயன்படுத்துறது இல்லை. ஆண்டவரை உமக்காக வாழ என்னை எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஷர்ட்டாக பயன்படுத்தணுன்னா ஷர்ட்டாக பயன்படுத்துங்க, ஷூஸாக பயன்படுத்தணுன்னா கூட ஷூஸாக பயன்படுத்துங்க. ஏன்னா உங்கள் கையில் நான் இருக்கும்போது அதுதான் மகிமையான வாழ்க்கை. கிறிஸ்துவின் சரீரத்தில் தோள்பட்டையும் இருக்குது, கையும் இருக்குது, விரலும் இருக்குது, முட்டியும் இருக்குது, காலும் இருக்குது, பாதமும் இருக்குது. ஆனால் எல்லாமே அது மகிமையான ஒரு சரீரமாக இருக்கிறது. ஆகினால் கர்த்தர் நல்லவர். ஜெபித்த ஒரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் 2 முக்கியமான மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த மாதம் பிறந்த நாள் காண்கிறவர்கள், திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தீங்கன்னா யார் இருக்கீங்களா? பர்த்டேஸ், வெட்டிங் ஆனிவர்சரிஸ் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். காட் பிளஸ் யூ யஸ்வின். அதுபோல் இந்த மாதத்தில் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். 10th 12th ஸ்டாண்டர்ட்ஸ் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள், இல்லை கல்லூரியில் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இவர்கள் இருவரையும் தேவ சமூகத்தில் நாம் வைத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய கரம் இவர் மேல் இருக்குது. சங்கீதம் 125 5ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியம், அது 5ஆம் வசனம் அப்படி சொல்லுது: தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இன்னொரு தடவை சொல்லுங்க. இந்த இஸ்ரவேல் யாருன்றதை 1ஆம் வசனத்தில் சொல்றாரு. கர்த்தரை நம்புகிறவர்கள். கர்த்தரை, ஆமாம், அவங்களுக்கு வேறு யாருமே நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை தான், தே ட்ரஸ்ட் இன் த லார்ட். கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள். ஆண்டவரே எங்களுக்கு, சில சொல்லுவாங்க, எனக்கு எத்தனை பேர் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை பேர் தெரிஞ்சாலும் எனக்கு ஒருத்தர் தாங்க தெரியும், எனக்கு ஆண்டவர் மட்டும்தாங்க தெரியும். அந்த மக்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு அப்படின்னா. அது முந்தின வருஷம் வாசிச்சு பாருங்கள். யாருமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வருதோ அதெல்லாம் கர்த்தர் டிஸ்டர்ப் பண்ணிடுவார். ஆமென். யார் டிஸ்டர்ப் வர்றாங்களோ அவங்கள கர்த்தர் டிஸ்டர்ப் பண்ணிடுவார். ஏன்னா கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள். இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் கர்த்தர் அப்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை தம்பி ஜஸ்வினுக்கு தருவாராக. கர்த்தரை நம்பி இந்த சமாதானத்தை எல்லா பகுதியிலும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கிறோம். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம்.
கிருபையாய் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த மார்ச் மாதத்தில் ஒரு சந்திக்கவும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படவும் கிருபை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பலனெல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறது, எங்களுடைய ஞானமெல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உண்மை நாங்கள் உண்மையாய் தேடுகிறோம், உம்முடைய சமூகத்தை நாடுகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அந்த வார்த்தையின்படியா புதிய ஆண்டில் பிரவேசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு, எதை குறித்தும் கலங்காதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் அசைக்கப்படுவதே இல்லை. கர்த்தர் தாமே ஆண்டவரே மகனை நீர் ஆசீர்வதியும். மாதத்தில் விசேஷ நாட்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் இன்னும் ஆண்டவர் இந்த மாதத்தில் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள், 10வது 12வது பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் உடைய ஞானத்தை தாரும். இன்னும் மற்ற பரீட்சைகள் எழுதுகிற பிள்ளைகள், கல்லூரி பள்ளிக்கூடங்களில் இருக்கிற எல்லாருக்கும் ஞானத்தை தந்து கர்த்தர் எல்லாருக்கும் ஜெயத்தை கட்டளையிடுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நாங்கள் படைக்கிற காணிக்கைகள், தசமபாகங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த வருஷத்தில் எங்களுக்கு வாக்கு பண்ணினீர், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக தருவேன்னு நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒரு ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு தேவ பிள்ளையாக நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே நாங்கள் பார்க்குறவங்க, அனுதினமும் சந்திக்கிறவங்க, எங்கள் வீட்டு பகுதியில் இருக்கிறவங்க, எங்களோட வேலை செய்கிறவங்க, ஆண்டவரே நாங்கள் கடை தெருவில் சந்திக்கிறவங்க எல்லாருக்கும், நாங்கள் பயணம் செய்யும்போது சந்திக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த அன்புள்ள இயேசு ராஜாவை அறிமுகப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா அந்த ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றது எங்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல ஆண்டவரே, அது முழு உலகத்துக்கும் சொந்தம் ஆண்டவரே. அது எங்களுக்கு மாத்திரம் உரிமை அல்ல, அது எல்லாருக்கும் உரியது ஆண்டவரே. ஆகையினால் இந்த அன்பர் இயேசுவை எல்லாருக்கும் நாங்கள் அறிமுகப்படுத்த ஆண்டவரே அவர்களை உடைய ராஜ்யத்துக்குள்ள உங்கள் சமூகத்துக்குள்ள கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே முதலாவது உம்முடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும்போது எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்க. அந்த நன்மைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வீராக. நாங்கள் படைக்கிற காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்வதற்காய் நன்றி, கரங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 113 7ஆம் வசனம். அமேன். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, இல்லைங்களா? எப்படி அவ்வளோ தாழ்வில் இருக்கிறவங்கள அவ்வளோ உயரத்துக்கு யாரால் மாற்ற முடியும்? யாரால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும்? நம்முடைய தேவன் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் பலத்த கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், சிறியவனை அவர் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 1ஆம் தேதி மெசேஜ் பாஸ்டர் எடுத்தாங்க இல்லைங்களா? அதில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்படின்னா அந்த ஏழ்மை அப்படின்ற காரியம் அல்ல, எளிமையாக இருக்கிறவர்களை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். ஏழ்மையாக இருக்கிற மாத்திரம் போதாது, உண்மையாக இருதயத்தில் எளிமையாக இருக்க வேண்டும், ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தன்னை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் உயர்வை கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்னால் அல்ல ஆண்டவரே, உம்மால் தான் இது முடியும், உம்மை தான் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அப்படியாக முற்றிலுமாய் தங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட மனமுடையவர்களை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எங்கேருந்து உயர்த்துகிறாரா?
அங்கே இல்லை, ஃபஸ்ட்டு பாகம் புழுதியிலிருந்து உயர்த்துகிறார் இல்லைங்களா? அப்போ புழுதியிலேருந்து தூக்கி விடுகிறார். புழுதி அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம எங்கே இருக்குது புழுதி அப்படின்னா தரையில் தான் இருக்குது. மண்ணு தான் என்ன ஆகுது, அது தரையில் இருக்குது, கீழே இருக்குது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை உயர்த்துகிறார். கீழே இருக்கிறவங்கள மேலே வருவதற்கு அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த புழுதி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த புழுதியிலிருந்து தான் அங்கே மனிதன் உருவாக்கப்பட்டான். மண்ணிலிருந்து மனிதன் உருவாக்கப்பட்டான். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Genesis chapter 2 verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசினே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆமென். ஆமென். அப்போ மனுஷன் மண்ணிலிருந்து எடுத்து அவன் என்ன பண்ணான்? உருவாக்கப்பட்டான், தேவனால் உருவாக்கப்பட்டான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த மண்ணான மனிதனுக்குள்ள தேவன் என்ன பண்ணாரா? ஜீவனை ஊதினார். அவருடைய சுவாச காற்றை ஊதினார். அந்த ஜீவன், அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவன் மனிதனுக்குள்ள வந்ததுனால மண்ணை போல மாம்சமாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையில் ஜீவன் வந்தது. அவன் ஜீவன் பெற்றான், ஜீவ ஆத்துமாவானான். ஹல்லேலூயா. அப்போ மண்ணான மனிதனுக்குள்ள தேவனுடைய பிரசனம் வரும் பொழுது அவன் ஜீவனை பெற்றுக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானதை நம்ம பார்க்குறோம். அது போல தான் இங்கே பார்க்குறோம். அப்போ அந்த தேவனோடு இருக்கிற உறவை மனிதன் இழந்து போன பொழுது என்னாச்சு? அந்த ஜீவன் அவனுக்குள்ளே இருந்த தேவனுடைய ஜீவன் அற்றவனாய் மாறிப்போனான். அவன் ஆசீர்வாதங்களை இழந்து போனான். ஆகையால் அந்த இடத்துல பார்க்குறோம், அவன் மாம்சத்துக்குரியவர்களை செய்யவும் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கவும் அவன் செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் எங்கே இருக்கிறான்? மண்ணை போல இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ளே இருந்த அந்த தேவனுடைய ஜீவனற்றவனை அவன் மாறி போயிட்டான். அப்படிப்பட்டவனை தேவன் என்ன பண்ணுறாரு? அப்படிப்பட்டு ஒவ்வொரு மனிதனையும் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னை தாழ்த்தி அவர் தூக்கி விட்டார். மீண்டுமாய் அந்த உறவுக்குள்ளே கொண்டு வந்தார். மீண்டுமாய் அந்த ஜீவனை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய அந்த உறவை பெற்றுக்கொள்ள தேவன் அவர் இறங்கி வந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு காயினை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா அது எங்கே விழுது? கீழே விழுது. அதை நம்ம எப்படி எடுக்கிறோம்? நின்றுக்கிட்டே மேஜிக் பண்ணால் வந்துடுமா? நம்ம என்ன பண்ணுறோம்? குனியணும். ஒரு பொருளை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நாம் குனிந்து அதை எடுக்கிறோம். அது போல தான் தேவன் நம்மை நேசித்தபடினால் கீழே விழுந்துச்சு போனால் போது அப்படின்னு விடலை ஆண்டவர். மனுஷன் அவன் விழுந்து போயிட்டான், அவனை சரி அவ்வளோதான், அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் கைவிடலை. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நேசித்தார், ஒவ்வொருவரையும் நேசித்தார். ஒவ்வொருவருக்காகவும் அவர் தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மை மீட்டு எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சிலர் யோசிக்கலாம், ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், நான் ஆண்டவர் உயரத்தில் தான் என்னை வச்சிருக்கிறார், நான் தாழ்வை பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் புழுதியிலிருந்து தான் தூக்கி விடப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்து தான் தேவனுடைய கிருபையினால் நாம் அவருடைய கரத்தினால் நம்மை மீட்டு எடுத்தார். அவருடைய இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்தோடு உலகமாய் இருந்த வாழ்க்கை, மாம்சத்தின் கிரியைகளை செய்து கொண்டிருந்த வாழ்க்கை, பாவத்தில் உலர்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து மனிதனை தேவன் மீட்டு கொண்டார். அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால அவன் உலக
உலகத்தின் கிரியைகளை செய்கிறவனாக அவன் இருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்து விட்டார். இனி மாம்சத்தின் கிரியைகளை செய்வதற்காக அல்ல, உலகத்தின் கிரியைகளை செய்வதற்காக அல்ல, தேவன் நம்மை மீட்டு எடுத்தபடியினால, விலைக்கிரயம் கொடுத்து நம்மை வாங்கி கொண்டபடியினால அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி மண்ணிலேருந்து நான் வந்தேன், அதனால் இந்த உலகம் போகிற போக்கில் நான் வாழ்வேன், அப்படி இல்லை. நான் மாம்சத்தின் கிரியையை நான் செய்வேன் அப்படின்றதுக்காக அல்ல, அவைகளிலிருந்து தேவன் இந்த நாளில் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். இனி நாம் மாம்சத்தின் கிரியைகளை செய்வதற்காக அல்ல, உலகத்தின் போக்கில் போவதற்காக அல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக தேவனுடைய அன்பு விழுந்து போன மனிதனை தூக்கிவிட நம்மை தேடி வந்தது. அது மட்டும் இல்லை, தூக்கி நிறுத்துறது ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, உயரங்களில் நம்ம உயர்த்தி வைக்கிறார். தூக்கி விழுந்தவங்கள நம்ம தூக்கி விடுறோம் இல்லைங்களா, தட்டி விட்டு நல்லா இருக்கிறீங்களா, அடிபட்டுச்சா அப்படின்னு நம்ம கேட்டு என்ன பண்ணுறோம், திரும்ப நிற்க வைக்கிறோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், விழுந்து போன மனிதனை தூக்கி நிற்க மட்டும் வைக்கல, உன்னதங்களுக்கு அவரோடு கூட அமர செய்யும்படியாக நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போமோ, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, தொடர்ந்து வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்ட இல்லை போதும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிச்சிட்டிங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஓகே, ஆங்கிலத்தில் 6ல் இருக்குது, தமிழில் நம்ம 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அப்போ அவரோட நாமும் உன்னதங்களில் அமரப்படியாக தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் கீழிருந்து உயர்த்தப்படுவதில் மட்டும் இல்லை, விழுந்து போன மனிதனை தேவன் அங்கே தூக்கி நிறுத்தினது மாத்திரம் அல்ல, அவரோடு கூட உன்னதங்களில் உன்னத அனுபவங்களுக்குள்ள அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவரோடு கூட அமர செய்கிறவராக இருக்கிறார். உன்னதங்கள் அப்படின்னா இங்கே இல்லை, நம்ம உயரத்தில் இருக்கிறோம், அவரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த உன்னதங்களில் அமர்ந்திருக்கிற அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண வேண்டும். இன்னும் மாம்சத்தோடு போராடுகிற வாழ்க்கை அல்ல, இன்னும் உலக காரியங்களில் இந்த அதில் போய் நான் செய்யலாமா, இதை நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஆலோசனையில் நம்ம இல்லாதபடிக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனோடு உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை
உயரத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இப்போ பாருங்கள், நம்ம உலகத்தில் பாவத்தில் முதல் மனிதன் அங்கே விழுந்து போன பொழுது பிசாசு என்ன பண்ணான்? அவனுக்கு மேலே, மனிதனுக்கு மேலே அந்த அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டான். மனிதனுடைய அதிகாரத்தை, தேவன் கொடுத்த அதிகாரத்தை அவன் திருடி கொண்டான், பிடுங்கி கொண்டான், இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணோம்? அங்கே மனிதர்கள் என்ன பண்ணாங்க? அவனுக்கு கீழே அடிமைகளாக மாறி போனார்கள். அப்போ அவனுக்கு கீழே இருந்த நம்மை, சாபத்தில் இருந்த நம்மை, வேதனையில் இருந்த நம்மை, பாவக்கட்டுகளில் இருந்த நம்மை தேவன் விடுவித்து சத்ருவுக்கு, பிசாசுக்கு மேலே நம்மை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னதங்களை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு வசனம் சொல்லுது, அவருடைய சரீரத்தில் அவயவங்களை நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ நம்ம காலாக இருந்தால் கூட, பாஸ்டர் சொன்னாங்க இல்லைங்களா, அவயவங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியாக இருக்கிறோம். நம்ம கால் பாதத்தில் அடியில் ஒரு செல்லாக இருந்தால் கூட நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? உன்னதங்களில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அந்த கால் செல்லாக இருந்தாலும் அதற்கு கீழே தான் பிசாசு இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்காக கவலைப்பட மாட்டீங்க. சின்ன சின்ன இந்த வாழ்க்கையில் இந்த நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைக்காக நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நான் யார்? நான் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறேன். இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இந்த எதிர்ப்பு, சத்ரு கொண்டு வருகிற போராட்டம், இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனிதனாக நான் இருக்கிறேன். ஏனென்றால் தேவன் இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அவர் எனக்குள் இருப்பதனால, அவரோடு கூட உன்னதங்களில் நான் அமர்ந்திருக்கிற படியினால்பட்ட எந்த என்னை அழுத்தக்கூடிய, என்னை பாதிக்கக்கூடிய, என்னோடு போராடுகிற எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும் இவைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பிசாசு உங்கள் வாழ்க்கையில் இனி விளையாட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, கிறிஸ்துவுக்குள் எவ்வளோ வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், எந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார், எவ்வளோ உயர்த்தி உங்களை வச்சிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் உலகத்தின் பாடுகள், பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இவைகள் எல்லாம் என் காலு கீழே தான் இருக்குது. ஹல்லேலூயா. இவைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சத்ருவின் கிரியைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இது என்னை தொட முடியாது. இது என்னை பாதிக்க முடியாது. என் வாழ்க்கையை பாதிக்க முடியாது. என் குடும்பத்தை பாதிக்க முடியாது. என் பிள்ளைகளை இது ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் யார் என்பதை நாம் அறிந்து வாழ வேண்டும். எப்படிப்பட்ட ஸ்தானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வாழும்போது நிச்சயமாக நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்வோம். நம்ம அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். நம்ம என்ன செய்ய போகிறோன்னு கவலைப்பட மாட்டோம். என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்காக என்ன செய்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் வாசத்தோடு அவர்களை இருக்கிறார். ரெண்டாவது பகுதி நம்ம பார்க்கும்போது, வாக்குத்தத்த வசனத்தில் நம்ம ரெண்டாவது பகுதி நம்ம பார்க்கும்போது, குப்பையிலிருந்து தேவன் உயர்த்துகிறார், தூக்கி விடுறார், இல்லைங்களா? அப்போ குப்பையிலேருந்து உயர்த்துகிறார். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது தோஸ் who are in need, தேவையில் இருக்கிறவர்கள், தேவையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சந்திக்கிறார், அவர்களுக்கு நன்மை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் அதை சந்திக்க வல்ல தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் தேவனால் சந்திக்க முடியாத தேவை என்று ஒரு தேவையுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எப்பேற்பட்டவர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவர், எப்பேற்பட்டவரையும் ஆண்டவர் உயர்த்த வல்லவர், அவர்களுடைய குறைகளை ஆண்டவர் தீர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும்.
சில நேரத்தில் எனக்கு இந்த தேவைன்னே நமக்கு தெரியாமல் இருக்குது. ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது, என்னை சந்திங்க அப்படின்னு நம்ம ஜெபத்தில் ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது தேவன் அதுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன் நம்ம ஜெபிக்கிறது இல்லை? என்னால் செய்ய முடியும், என்னால் மேனேஜ் பண்ண முடியும், நான் அதை பார்த்துப்பேன், இது என்னுடைய திராணிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொன்றுமே தேவனுடைய கிருபை இல்லாமல், தேவனுடைய பலன் இல்லாமல் நாம் செய்ய முடியாது என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கி நான் சுகமாக இருக்கிறேன்னா அதனால நான் அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சுகம் யார் கொடுத்தது? இந்த பலன் யார் கொடுத்தது? கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, கண் நல்லா இருக்குது, இதெல்லாம் யார் நமக்கு கொடுத்தது? இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சில நேரத்தில் யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள் அது மாற வேண்டும். அவரை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற மனநிலைக்குள்ளே நம்ம வரும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட தேவையில் இருக்கேன் அப்படின்றத நீ உணர்ந்து என்கிட்ட வரப்பாரு, நான் உனக்கு நன்மை செய்கிறேன். நீ தேவையில் நான் தான் செய்ய முடியும் அப்படின்னு நீ என்னை நம்பி வரப்பாரு, நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. எப்போ என்னால் முடியும், நான் இதை பார்த்துப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட முடியாது. ஆகையால் தேவன் தான் எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுக்கணும், அவர் தான் எனக்கு பலன் கொடுக்கணும், அவர் தான் இதில் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்திலும் அவரை நோக்கி நாம் பார்ப்போம், அவரிடத்துல நம்ம கேட்போம். அப்படிப்பட்டவர்களை தேவன் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அப்படிப்பட்டவருடைய தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். ஏனென்றால் அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லைன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அவங்கள நான் வெட்கப்பட மாட்டேன், அவங்கள நான் கைவிட மாட்டேன். ஏனென்றால் தேவனை நம்புகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். நிச்சயமாக அவர் உயர்த்துவார். அப்போ நம்முடைய பகுதியில் முற்றிலுமாய் அவரை நம்ப வேண்டும், முற்றிலுமாய் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல நம்ம கேட்கணும். சில நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், யோசிக்கிறோம், ஐயோ இவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, அதனால இன்றைக்கி ஜெப நேரத்தை குறைச்சிடலாம், ஜெபத்தை நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக நம்ம ஜெபிப்போம் என்றால் எவ்வளவு அதிகமான காரியங்கள் வேலைகள் இருந்தாலும் அதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரே இவ்வளோ வேலை இருந்தாலும் நீங்கள் தான்ப்பா இதெல்லாம் செய்கிறதுக்கு உதவி செஞ்சாகணும், நீங்கள் தான் எனக்கு நீங்கள் பதில் கொடுத்தாகணும். ஆகையால் உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன், உமக்கு நான் நேரத்தை கொடுக்கிறேன், உம்மிடத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையோடு ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது எவ்வளவு காரியங்கள் நாம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம், ஒரு முக்கியமான ஒரு செயல்களை நாம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் தேவனுக்கு நம்ம முதலிடத்தை கொடுத்து நீங்கள் தான்ப்பா அதை செய்யணும் அப்படின்னு நம்ம அவர் கையில் கொடுத்து நம்ம காரியங்களை செய்யும்போது அந்த நாளில் கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்காம நம்ம அந்த காரியங்களை செய்வதற்கு ஓடுவோம்னா அந்த நாள் கடந்து போகும், வாரம் கடந்து போகும், மாதம் கூட கடந்து போகும், அதை நம்ம செய்து முடிக்க முடியாது. நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது, ஆண்டவரை நீங்கள் தான்ப்பா அதை செய்யணும், நீங்கள் தான்ப்பா அந்த காரியத்தில் கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாய் அவரை சார்ந்து கொள்கிறவர்கள் நிச்சயமாய் ஜெபிப்பார்கள். ஜெபிக்காமல் அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் தான் இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை கொடுக்கணும், ஆண்டவர் தான் இந்த காரியத்தில் தீர்வை கொடுக்கணும், நான் எதையும் செய்ய முடியாது என்கின்ற நிச்சயம், அந்த சத்தியம் அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் ஜெபிக்காமல் இருக்க மாட்டார்கள்.
அவர்கள் என்னுடைய தேவை என்னுடைய தேவன், என் தேவன் தான் என்னுடைய தேவை, அவர் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும்போது அவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், நீங்கள் தான்ப்பா எனக்கு தேவை, எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ சந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது, ஆனால் அவைகளை நான் முன்னிறுத்தாமல் நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்களை நான் முன்னிறுத்தும் பொழுது நிச்சயமாக அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர் தான் உங்கள் தேவை, அவர் தான் உங்களுக்கு எல்லாம் அப்படின்றத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. நீங்கள் தாழ்த்தப்படுவதே கிடையாது. ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். நாம் செய்ய வேண்டியது, அவர் தான் என் தேவை, அவர் இல்லாமல் நான் எதையுமே செய்ய முடியாது அப்படின்ற அந்த உணர்வோடு நாம் வாழ்வோம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, உயர்வை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, அதுக்கு முன்பாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது புவர் இன் ஸ்பிரிட். அப்போ எளிமையாய், ஆவியில் எளிமையாக இருக்கிறவர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பார்க்குறோம், ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணார்? அவரோடு கூட உன்னதங்களில் அமர செய்தார். ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ தன்னை தாழ்த்துகிறவர்கள், தன்னை வெறுமையாக்கி நீங்கள் தான் எல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லி தங்களை தாழ்த்துகிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா நம்ம பார்க்குறோம், இந்த 2 குணமும் என்ன பண்ணுதான்? பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்கையும் நம்ம கொடுக்குது. இந்த பூமியிலையும் நாம் வெற்றி வாழ்க்கை வாழ, அதை சுதந்திரித்து கொள்ள, அந்த பூமியில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒரு உன்னத வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துலேயும் நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருப்போம், பரலோகத்துலேயும் அவரோடு கூட உன்னதங்களில் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படியாக தான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பாக்கியவான். நீங்கள் சுகந்தரிப்பீங்க, உலகத்தை சுகந்தரிப்பீங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்க்கிற காரியம், தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 113 4-5 நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? ஆமென். ஆமென். அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அவருக்கு சமமானவர் யார்? அப்படின்னா சமமானவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார். அவரோடு கம்பேர் பண்ணி இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்கள மாறி அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு, நம்முடைய தேவனை கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு உன்னதமானவர், அவ்வளவு வல்லமையானவர், அவ்வளவு அன்பு நிறைந்தவர். அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. எவ்வளவோ காரியங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்க ட்ரை பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் ஒப்பில்லாதவைகள். அதெல்லாம் சின்ன ஒரு எறும்பை போல, சின்ன தூசியை போல. அவருடைய மகிமை அது மிக 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 பெரியதாக இருக்கிறது. அவர் ஒப்பில்லாதவராக இருக்கிறார்.
அப்போ அப்படிப்பட்ட தேவன் என் தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த பிரச்சனைலாம் அவருக்கு தூசி, இந்த சூழ்நிலைலாம் அவருக்கு ஒன்றுமில்லை. இதை மாற்றுவதற்கு அவருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அவர் அவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் உணர 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 நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் வரும். என் தேவன் என் கூட இருக்கிறார். எப்படிப்பட்டவர் என் கூட இருக்கிறார் தெரியுமா? இவர் என் கூட இருக்கும்போது நான் ஏன் இந்த பிரச்சனையை பார்த்து நான் கலங்கணும்? நான் ஏன் இதை பார்த்து நான் பயப்படணும்? நான் ஏன் நாளைய குறித்து நான் கவலைப்படணும்? என் தேவன் இவைகளுக்கு அப்பாற்பட்டவர், இவைகளுக்கு மேலானவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா! பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்கள் தேவன் அவர் பெரியவர். ஹல்லேலூயா! 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7-8 வசனங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அப்போ அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சத்துருக்களை அவர் தாழ்த்துவார், உங்களை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா! உங்களோடு போராடி கொண்டு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு கீழே அது தாழ்ந்து போகும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 7-8 வாசிக்கலாம். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். அவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது அவருக்கு ஒப்பானவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். Who is the rock of salvation? கண்மலையாகிய கிறிஸ்து. அங்கே பார்க்குறோம், ரட்சிப்பின் கண்மலை. இவரை போல யாருமே இல்லை. அன்னால் அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு பாடின பாடலாக இது இருக்கிறது. யாரும் உதவி செய்ய முடியல, கணவன் உதவி செய்ய முடியல. அன்பான கணவன் தான், ஆனால் அவளுடைய சூழ்நிலையில் அந்த கணவனால் அவளுக்கு உதவி செய்ய முடியல. அங்கே போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், வேதனைகள், கண்ணீர். ஆனால் அவள் தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்தில் போய் ஊற்றின பொழுது, நம்ம முந்தின பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, நீங்கள் இல்லாமல் வேறு யாரும் எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னை தாழ்த்தின பொழுது தேவன் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா! அப்போ தான் அவள் பாடுறா, உங்களை போல ஒருத்தரை உயர்த்துறதுக்கு யாராலையும் முடியாது ஆண்டவரே, நீங்கள் உயர்த்துகிற தேவன், தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துகிற தேவன், உங்கள் கையில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துகிற தேவன். உம்மை போல தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா! சங்கீதம் 18:31 நம்ம வாசிக்கலாம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? ஆமென். ஆமென். அப்போ அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. இதை தாவீது ருசி பார்த்து அவர் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி தாவீதை உயர்த்தினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவரை தெரிந்து கொண்டு ராஜாவாக உயர்த்தினார். ஹல்லேலூயா! தேவன் அப்படியாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார், உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவரை போல ஒரு கண்மலை கிடையாது. அவரை போல அசைக்க முடியாத ஒரு நம்ம நம்பக்கூடிய ஒருவர் யாருமே இருக்க முடியாது. நம்முடைய நம்பிக்கைகள், இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கிற காரியங்கள், ஒருவேளை ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகள் அசைக்கப்பட்டு போகும்.
ஆனால் தேவன் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை மட்டும்தான் நிலைச்சு நிற்கிறதா இருக்கிறது. அவர் ஒருவர் மட்டுமே அசையாதவராக இருக்கிறார், அசைக்கப்பட முடியாதவராக இருக்கிறார், நம்பிக்கைக்கு தக்கவராக இருக்கிறார். அவரை நம்ம நம்பும்போது அவர் நம்மை கண்மலை மேல் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் கண்மலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்ளும்போது, அவரை நாம் நம்பும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உபாகமம் 32:15-16 நம்ம வாசிக்க கேட்கலாம். நாம் உயர்த்தப்படும் பொழுது அவர் செய்த நன்மையை நாம் மறந்து போகக்கூடாது. யெஷூரன் கொழுத்து போய் விதைத்தான், கொழுத்து சூதரித்து நிலம் துண்ட போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளால் அவரை கோபப்படுத்தினார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தின பொழுது அவர்கள் என்ன பண்ணார்களாம்? ஆசீர்வாதத்தினால் திருப்தியாகி கொழுத்து போனார்களாம். அப்போ அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ நன்மை, குறையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்த பொழுது அங்கே அவர் என்ன சொல்கிறாரு? அவர்கள் என்னை உதைத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை விட்டு விலகி போனார்கள், என்னை காயப்படுத்தினார்கள், என்னை தள்ளினார்கள், அந்நிய தேவர்களை தேடி ஓடினார்கள். அந்த இடத்துல அவருடைய இருதயத்தை நம்ம பார்க்குறோம். நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இன்னும் அதிகமாய் தேவனை நாம் உயர்த்த வேண்டும், இன்னும் அதிகமாய் தேவனை நாம் நேசிக்க வேண்டும். அவரை நம்ம மறந்து போயிடக்கூடாது. சில நேரத்தில் ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு போராடுவோம், உபவாசிப்போம், ஜெபிப்போம். அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை மறந்து போகிறோம். அது என்னமோ நீங்கள் சம்பாதிச்சது போல், அந்த காரியம் நீங்களே அதை பெற்றுக்கொண்டது போல் நம்ம என்ன பண்ணிடுறோம்? யார் என்னை ஆசீர்வச்சா, யார் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா அப்படின்றத நம்ம மறந்து போயிடுறோம். தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை நாம் நினைவு கூற வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவர் செய்த நன்மையை நினைச்சு நம்ம அவரை துதிக்கணும், அவரை உயர்த்தணும், அவரை போற்றணும். அவர் நம்ம உயர்த்தும் போது இன்னும் அதிகமாய் நாம் அவரை உயர்த்த வேண்டும். அதிகமாக நம்ம உயர்த்துவோம் என்றால் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் நாம் நிலைத்து நிற்போம். இல்லைனா அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர்கிட்ட விலகி போவாங்க. விலகி போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சிறையிருப்பின் அனுபவத்தை கொடுப்பார், ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? திரும்ப ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னு ஓடி வருவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம கடந்து போக வேண்டும் என்றால் தேவன்தான் என்னை உயர்த்தினார் என்பதை எப்பொழுதும் நம்முடைய வாயில் அறிக்கை செய்து, நம்முடைய சிந்தனையில் அது எண்ணம் இருந்து எப்பொழுது அவரை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது, அவரை நம்ம போற்றி கொண்டே இருக்கும்போது, அவரை துதித்து கொண்டே இருக்கும்போது, நான் இப்படி இருக்கிறதற்கு காரணம் அவர்தான் அப்படின்ற அந்த அறிக்கை நம்ம வாயில் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இன்னும் அதிகமான மேன்மைக்குள்ள தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். உபாகமம் 32:37 நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பானபலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே? அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்க, இப்போ இவ்வளோ நாள் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு கஷ்டம் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஆண்டவர்கிட்ட ஓடி வந்தாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ நம்பி போனல்ல, அவங்கெல்லாம் உன்னை காப்பாற்றினாங்களா? நீ நம்பி போன உன்னுடைய செல்வாக்கு, உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய ஆசீர்வாதம், நீ சம்பாதிச்ச காரியம், இதெல்லாம் உன்னை காப்பாத்துச்சா? அதெல்லாம் காப்பாற்ற முடியாது. நான் ஒருவர் தான் உன்னை எப்பொழுதும் உன்னை நேசித்து உனக்காக நான் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார். அவருடைய அன்பை நம்ம விட்டு விலகி போகக்கூடாது, அவரை மறந்து போகக்கூடாது.
அவரை நம்ம தொடர்ந்து நேசிக்கும் பொழுது அவரை போல நம்மை உயர்த்த, அவரை போல நம்மை ஆசிர்வதிக்க ஒருவருமே இல்லை. அதே அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்குறோம், தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஹூ இஸ் லைக் ஆர் ராக்? நம்முடைய தேவனைப் போல யார் உண்டு? மற்ற காரியங்களை நம்ம நம்பி போகும்போது அவைகள் நம்மை காப்பாற்றுவது இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை மீட்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர். அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. நாம் அவர் செய்த நன்மையை மறந்து போகவே கூடாது. அவர் நம்மை உயர்த்த, நம்மை நாம் தாழ்த்தினது போல நாம் தாழ்த்தி உயர்ந்த நிலையிலையும் நம்ம தாழ்மையுள்ளவர்களா அவரை நம்ம நேசித்து, அவரை நம்ம போற்றி, அவரை நம்ம உயர்த்துவோம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகள் அடங்கியிருங்கள். ஆமென், ஆமென். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம அவர் கீழே இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் உயர்ந்த ஸ்தானத்திலையும் உயர்ந்த நேரத்திலையும் அன்னாள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது தேவனை உயர்த்தினார்கள். தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்ட பொழுதும் தேவனை அவர் உயர்த்தி கொண்டே இருந்தார். ஆகையால் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிலையாய் இருந்தது. நாம் உயர்த்தப்படும் பொழுதும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருப்போம் என்றால் இன்னும் அதிக மேன்மையை, இன்னும் அதிக ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போக மாட்டோம். சத்ரு திருடிக்கொள்ள தேவன் இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. எப்போ அவரை நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கணும். அவர்தான் இதுக்கு காரணம், அவர்தான் இந்த ஆசீர்வாதத்தின் காரணம் என்பதை நாம் மறந்து போகாது இருக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை குனிந்து தூக்கினார், நம்மை மீட்டு எடுத்தார். நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளில் இடைப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய காரியம், இன்னும் தூக்கி விடப்படாத சூழ்நிலையில் புழுதியைப் போல பாவத்தில் உணர்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் உண்டு. அவர்களை நம்ம குனிந்து தூக்கி விடணும், அவர்களை நம்ம மீட்டு எடுக்கணும். அதுதான் தேவனுடைய இருதயமாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் நேசித்தார், நம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார், நம் ஒவ்வொருவரையும் உன்னதங்கள் அவரோடு கூட அமர செய்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார். இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் நம்மை சுற்றிலும் அநேகர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம குனியணும் அப்படின்னா ஆண்டவர் பரலோகத்தில் விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார் இல்லைங்களா? நம்மளும் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கீழே இறங்கணும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாக ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய நாம் நேரத்தை ஒதுக்கணும். சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். தேவனுக்காக காரியங்களை செய்யும்போது கர்த்தர் அந்த ஆத்துமாக்களையும் ரட்சிப்பார். அவர்களும் மீட்கப்படுவார்கள், அவர்களும் உயர்த்தப்படுவார்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் அதை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அவர் உங்களுடைய அந்த கிரியையை, அவருக்காக நீங்கள் வாழணும், அவருக்காக நீங்கள் கிரியை செய்யணும்னு அவர் வாஞ்சையாய் காத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். அதே போல் உங்கள் மூலமாக அநேகர் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பது தான் அவருடைய பிரியமாயிருக்கிறது. இந்த நேரத்தில் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று அப்படியாக ஒரு ஒப்பு கொடுத்தல பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக நன்றி. பாவத்திலேருந்து என்னை தூக்கி எடுத்து ரட்சிப்பை கொடுத்து நீதியின் சால்வையை எனக்கு தரித்து விட்டீங்க. நான் நன்றி சொல்கிறேன்ப்பா. உம்மோடு கூட உன்னதங்களில் அமர செய்திருக்கிறீங்களே, நான் நன்றி சொல்கிறேன் ராஜா. நன்றி சொல்வோம். அப்படியே உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்ம நன்றி சொல்வோம்.
நன்றி ராஜா. We thank you Lord. We praise you Father. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you Jesus. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நன்றி சொல்வோம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா. நான் இருக்கிறது உம்முடைய கிருபையினால இருக்கிறேன். நான் இருக்கிறது உம்முடைய கிருபையினால இருக்கிறேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. கசப்புகள் எல்லாம் அவர் மாற்றுவார். மாறாவின் நீரை தேனாய் மாற்றுவார். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் Thank you Lord. என்னோடு இருப்பதினால் நன்றி. ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். இது என்னோடு இருக்கிறீரே, நீர் என்னோடு இருப்பதினால். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? என் கூட இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. இதை விட மேலானது வேற ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. இந்த உலகத்துல வேற எதுவுமே இதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. என் கூட இருக்கிற உடைய பிரசன்னத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. உலகத்தின் காரியங்களோ உலகத்தின் மேன்மைகளோ இவைகளெல்லாம் ஆண்டவரே ஈடு இணை உம்முடைய பிரசன்னத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, என்னோட கூட இருக்கிறீங்களே, நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அவரோடு கூட இருக்க அந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தையை இன்னைக்கு மாலையில செய்தியின் முடிவில் இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த இடத்துல நான் வருகிறதுக்கு முன்பாக கர்த்தர் என்ன என்னோடு சொல்ல சொன்னாரோ அதே ஆவியானவர் இந்த நேரத்தில் செய்தியில பாஸ்டர்மா பேசின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். உபாகம் 32 அதிகாரத்துல கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரை தேடினாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார். நன்மையை பெற்ற பொழுது அவங்க 2 மனதாய் மாறினார்கள். அவர்களுக்கு தேவன் மட்டும்தான் கண்மலை என்கிற எண்ணம் மாறி ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால். கர்த்தரும் வேணும், மற்றதும் வேணும்.
அந்நிய தேவர்கள் அவர்கள் ஆராதனை செய்து அதன் மூலமாய் தங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள்னு பார்க்குறோம். அந்த நேரத்தில் 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாத ஆவியானவர் சொல்கிறாரு. 2 காரியத்துக்கு உன் மனசை கொடுக்க முடியாது. 2 காரியங்களுக்கு உன் மனதை கொடுக்க முடியாது. உன் மனதில் நான் மாத்திரம்தான் பிரதானமாக இருக்க விரும்புகிறேன்னு ஆவியானவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. யோசுவா அன்னைக்கு சொல்றாரு, இங்க கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று இன்று தீர்மானம் செய்யுங்கள்னு. சில நேரத்தில் ஆண்டவர் பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது அநேக காரியங்களை மனசுக்குள்ளார சில நேரத்தில் எண்ணங்களை கொண்டு வந்து அந்த எண்ணங்களை பிசாசு போட பார்ப்பான். அதுக்கு இடம் கொடுத்தா 2 மனசோட கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது. மனசில் ஆண்டவரையும் பார்த்துட்டு இன்னொரு சைடு ஃபோனையும் பார்த்துக்கிட்டு ஜெபிக்க முடியாது. ஏன்னா கர்த்தரையும் அந்த ஃபோனையோ இல்லை கர்த்தரையும் மற்ற காரியங்களையும் 2த்தையும் ஒன்றா வைக்கும் பொழுது அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிற ஒரு நிலையாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் இல்லை, எந்த ஸ்தானத்தில் நீங்கள் கர்த்தரை வச்சுருந்தாங்களே, கர்த்தர் மாத்திரம்தான் அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் மாத்திரம்தான் உங்கள் கண்மலையாக இருக்க வேண்டும். கர்த்தர் மாத்திரம்தான் உங்கள் கோட்டையாக இருக்க வேண்டும். கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு துருவமாக இருக்கணும். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு நான் இருக்கிறது உங்கள் கிருபையினால் இருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒப்பு கொடுக்க சொல்லுகிற காரியம் எதுவோ அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. whatever that is vying for that place, competing for that position in your heart, in your mind, in your life, remove it and say, Lord, you are the only rock in my life. தேவனுக்குரிய அந்த ஸ்தானத்தோட போட்டி போடுகிற எந்த ஒரு காரியத்தை இந்த மாலை வேளையில் அங்கிருந்து அதை எடுத்துட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் அந்த ஸ்தானத்திற்கு உரியவர். ஆண்டவரே என் கணவனோ என் மனைவியோ என் பிள்ளையோ என்னுடைய காரியங்களோ அல்ல, என் வேலையோ என்னுடைய காரியங்கள் எதுவுமே கிடையாது. நீர் ஒருவரே அந்த ஸ்தானத்திற்கு உரியவர், 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 உரியவர். சாந்திரதீகல பாந்திரதீகல பாந்திரதீக சாந்திரதா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறாரு. பெரிய அற்புதங்கள் அந்த மாலை வேளையில தேவன் பெரிய அற்புதங்களுக்கான வாசலை திறக்கிறாரு. ரிகாலனா கடபா சந்தரதரதரதர சிகடபரதரதர. Thank you Jesus. Thank you Jesus. நீங்க ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நீர் ஒருவரே அந்த ஸ்தானத்துக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நான் அடிபணிவேன். ஆண்டவரே நம்ம பாடணும், நம்ம ஆராதிச்சோம், அது நம்ம வாழ்க்கையா மாறணும். ஹல்லேலூயா. அது நம்ம அனுபவமா இருப்பதாக. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில நடப்பேன் அப்படி நம்ம பாடணும். அது நம்ம ஒவ்வொரு நிமிஷமா இருப்பதாக, நம்ம வாழ்க்கையா இருப்பதாக. நிறைய நேரத்தில் நம்ம பாடிட்டு போயிடுறோம் இல்லைங்களா? ஆனால் அது நம்ம வாழ்க்கையா மாறணும். குறிப்பா ஆண்டவர் சொல்ல, 2 மனசோட நீ என்னை தொடரக்கூடாது. 2 மனசு, 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. நீ என்னை மாத்திரம் நோக்கி பார்த்தால் நீ அற்புதங்களை காண்பாய். ஹல்லேலூயா. நீங்கள் எதை போய் அந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற நம்பிக்கை கிடையாது. அது மாதிரி நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், நம்ம முக்கியமாக பிஸியாக இருக்கிறதுனால தான் நம்ம ஜெபிக்கணும். ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம், நம்ம பிஸியாக இருக்கிறவங்க கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம பிஸினஸ்னால நம்ம காரியங்கள் நடக்காது. நம்ம ஜெபந்தான், கர்த்தர் நம்ம கொடுக்குற முதன்மை இடம்தான் காரியங்களை நமக்காக செய்யும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு அவ்வளோ பிஸியாக ஊழியம் செஞ்சார். ஆனால் அவரே ஒரு நேரத்தை ஒதுக்கி தன் பிதாவாகிய தேவனோடு
அப்பாவோடு அவர் நேரத்தை செலவு பண்ணார். இன்னைக்கு அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணிடுவோம். டூ பிஸி டு ப்ரே, ஜெபிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணிடுவோம். கர்த்தருக்கு தான் முதல் ஸ்தானம். அவரை விட ஒரு காரியம் என் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கவே முடியாது. அவரை நான் முக்கியப்படுத்துவேன். ஏன்னா நான் புழுதியில் இருந்தாலும் என்னை அவர் தூக்கிடுவார். நான் குப்பையில் இருந்தாலும் அவர் என்னை உயர்த்திடுவார். மனிதர்கள் என்னை நிந்திக்கிற நிலையில் உங்க சூழ்நிலை இருக்கலாம். மனிதர் உங்களை பார்த்து பொறாமப்படுற நிலைக்கு உங்களை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாற உங்களை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். பெரியவர் 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 பெரியவர். ஒரு வைராக்கியம், இன்னைக்கு ஒரு பெரிய வைராக்கியத்துக்குள்ள ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்த விரும்புகிறார். ஒரு வைராக்கியத்தோடு அந்த இடத்துல இருந்து நம்ம கடந்து செல்ல போறோம். அந்த மார்ச் மாதத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. புழுதியிலிருந்து அவர் தூக்குவாரு. மக்கள் உங்களை கைவிட்டாங்களா, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை தூக்க போறாரு. ஹல்லேலூயா. மற்ற மக்கள் உங்களை கீழே தள்ளி விட்டாங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. ஹல்லேலூயா. My God is a specialist in the impossible. எது கூடாதோ அதை கூட செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். எது முடியாதோ அதை முடித்து வைக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். தம்முடைய ரத்தத்தையே நமக்காய் சிந்திருக்கிறார். ஜீவனையே தந்திருக்கிறார். அதனால தான் உரிமையோட நம்மகிட்ட சொல்றாரு, என் மகனே என் மகளே, உன் வாழ்க்கையில முதல் ஸ்தானத்திலே நான் இருக்கட்டும். உன் முழு அன்பையை நீ எனக்கு கொடு. எனக்கு அந்த அன்புல கூறு போட்டு பாதி ஆண்டவரே உங்களுக்கு மீதி இன்னொன்று அப்படி கொடுக்காத, மனுஷனுக்கு கொடுக்காத, முழு அன்பையும் எனக்கு கொடு. உன்னை நான் உயர்த்துவேன். நீ டிஸ்கரேஜா உட்காந்துட்டு இருக்க மாட்டேன், நீ சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன், நான் உன்னை தூக்கி விடுவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல கடந்து போறோம், ஒரு வைராக்கியத்தோட போறோம். என்னுடைய ஜெப நேரத்துல எதுவுமே என்ன தொந்தரவு பண்ண நான் இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு தான் முதல் நேரத்தை நான் கொடுக்க போறேன். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பை நான் மற்றவங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க என்ன வேலை வேணா செய்யலாம், உலகத்துல மிகப்பெரிய வேலையில இருக்கலாம், எவ்வளவு பெரிய நம்ம கிங்கா கூட இருக்கலாம். ஆனா நமக்கு எல்லாத்த விட பெரிய வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறது ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றது. ஆத்துமாக்கள் நம்ம ஆதாயம் பண்ண வேண்டும். நான் எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா அந்த ராஜ்யத்தை கொடுத்தவர் எதுக்காக கொடுத்திருக்கிறாருன்னா, நீ ஆத்துமாவை ஆதாயம் பண்ணு. இந்த சுவிசேஷம் நம்ம வாயில இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய அன்பை சொல்லுவோம். அந்த அன்பு அவர்களையும் தூக்கிவிடும். இன்னைக்கு உடஞ்சு போய் கிடக்கிறவங்க எத்தனை பேர் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. நம்மை தூக்கி விட்டவர் அவர்களையும் தூக்கி விடுவார். நம்மை உயர்த்துகிறவர் அவர்களையும் உயர்த்துவார். அவருக்காக நம்ம வாழ வாழ நம்ம உயர்ந்துட்டே தான் போவோம். நம்மளை கீழே தள்ள எதுவாலும் முடியாது. ஹல்லேலூயா. அப்படி அன்பை நினைச்சு இந்த நேரத்தில் திருவிருந்தில் நாம் பங்கெடுக்க போகிறோம். Thank you, Jesus.